ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th 12th நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு 12th சம்மந்தமான எல்லா வீடியோஸும் கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கணும். அதாவது 11th வந்து நமக்கு வந்து இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் வந்து ஒன்றா கிடச்சிட்டு இருக்குது. ஆன்சர் கீஸ் கிடச்ச உடனே நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எக்கனாமிக்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து பார்த்துடலாம். 11th இப்போ டைப் ஏ டைப் பின்னு சொல்லி 2 டைப் எழுதணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி, ஃபோர்த்துக்கு இ, 5th இ, 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி, 7th ஆப்ஷன் வந்து பி. சரியா, குறைந்தது செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. அதுக்கப்புறம் 8th ஆன்சர் வந்து பி, 9th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 10th ஆன்சர் ஏ, 11th ஆன்சர் டி, 12th ஆன்சர் சி, 13th ஆன்சர் டி. அப்புறம் 14th வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, 15th ஆன்சர் பி, 16th ஆன்சர் டி, 17th ஆன்சர் டி, 18th ஆன்சர் சி, 19th ஆன்சர் டி, 20th ஆன்சர் சி. சரியா, இதெல்லாம் வந்து அதாவது ஏ டைப்பு. பி டைப் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குது. சரியா, அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க், 3 மார்க்கு, 5 மார்க்கு எப்படி வந்து ஆன்சர்ஸ்க்கு வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 21வது கொஸ்டின் வந்து ஏதாவது 2 எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டினுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஒரு டெஃபனிஷன் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்காட்டி எக்ஸாம்பிள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இது நடக்கிறது வருஷம். 23வது கொஸ்டின் வந்து டெஃபனிஷன் செலவு என்ன அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 24வது கொஸ்டின் விற்பனை செலவு. சரியா, அது என்ன அப்படின்னு நீங்கள் டெஃபினிஷன் எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க்கு. 25வது கொஸ்டின் நீர்மை விருப்பம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 26வது கொஸ்டினுக்கு வந்து சம உற்பத்தி செலவீடு கோடு. சரியா, அது என்ன அப்படிங்கிறதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. 27வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து 3 டெஃபினிஷன் இருக்குது. இந்த 3ல் ஏதாவது 1 எழுதிங்கனாவே போதுமானது. 28வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 டைப்பில் நீங்கள் எழுதினீங்க போதுமானது. அடுத்து கூலியின் வகைகளில் எதனா 2 எழுதினீங்கன்னா போதுமானது. 30வது கொஸ்டின் அணிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செவ்வக வடிவில் அடைப்பு குறிக்குள் நிறைகளாகவும் நிரல்களாகவும் வரிசைப்படுத்தப்பட்ட எண்களின் தொகுப்பாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுக்கு 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பணிகளின் பல்வேறு இயல்புகள் ஏதாவது 3 எழுதுனா போதுமானது. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் இறுதிநிலை பருவம். இது அப்படி எழுதணும், இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் அப்படி எழுதணும். அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 33வது கொஸ்டின் வந்து நில உடைமை முறைகள். சரியா, அதுக்கு 3 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா, மற்றது எல்லாமே ஏதேனும் 3 எழுதுனீங்க போதும் அப்படின்னாவே போதுமானது. அதாவது 3 பாயிண்ட்டு, ஆனால் கரெக்டாக இருக்க பாயிண்ட்டாக இருக்கணும். சரியா, அதுக்கப்புறம் வந்து 37வது கொஸ்டின் வந்து ஏதேனும் 3 விளக்கத்துடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கம் எழுதணும் 37வது கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சாய்வு, அதாவது ஸ்லோப் வந்து 20,000 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருக்கும். 40வது கொஸ்டினுக்கு ஏதாவது 3 எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பாருங்கள், தெளிவாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு மார்க் வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. தேவை விதி அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் எழுதணும், அதுவும் விளக்கத்துடன் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லா ஆன்சர் கீஸுமே உங்களுக்கு எப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.